ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காததால் ஆளுநருடன் தாவிக தலைவர் விஜய் மீண்டும் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநரை சந்திப்பதற்காக தற்போது மக்கள் பவனுக்கு தாவிக தலைவர் விஜய் வந்திருக்கிறார். 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கேட்டு விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மீண்டும் சந்திப்பதற்காக தாவேக தலைவர் விஜய் மக்கள் பவனுக்கு வருகை தந்திருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சி அமைந்த பிறகு சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயாராக இருப்பதாக ஆளுநரிடம் தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திப்பதற்காக தாவேக தலைவர் விஜய் தற்போது மக்கள் பவனுக்கு வருகை தந்திருக்கிறார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை வென்று பெரும்பான்மை பெற்ற தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு கூடுதல் எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுவதால் தற்போது ஆளுநரை சந்திப்பதற்காக தாவேக தலைவர் விஜய் மக்கள் பவனுக்கு வருகை தந்திருக்கிறார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதாக ஆளுநரிடம் வலியுறுத்துவதற்காக தற்போது இந்த சந்திப்பு நிகழ்வதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காததால் ஆளுநருடன் தாவேக தலைவர் விஜய் மீண்டும் சந்திக்கிறார். 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கேட்டு விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை. தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திப்பதற்காக தாவேக தலைவர் விஜய் மக்கள் பவனுக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதாக ஆளுநரிடம் வலியுறுத்துவதற்காக தாவேக தலைவர் விஜய் தற்போது மக்கள் பவனுக்கு வருகை தந்திருக்கிறார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தாலும் கூட விஜய் ஆட்சி அமைக்க இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்நிலையில் ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதாக தமிழக ஆளுநரிடம் வலியுறுத்துவதற்காக தாவேக தலைவர் விஜய் தற்போது மக்கள் பவனுக்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, தொடர்பான விரிவான தகவல். வணக்கம் சுந்தர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2வது முறையாக ஆளுநரை சந்திப்பதற்காக மக்கள் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை சந்தித்து தனக்கு பெரும்பான்மை இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில நேற்றைய தினம் ஆளுநரை சந்திப்பதற்கு பிறகாகவும் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு என்பதனை ஆளுநர் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக இந்த தினம் 2வது முறையாக ஆளுநரை சந்தித்து தனக்கு பெரும்பான்மை இருப்பதாகவும் தனக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதாகவும் தற்போது ஆதவர்ஜுனாவுடன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது முழுவதுமாக நீக்கப்பட்டிருந்தாலும் கான்வாய் பாதுகாப்பு இல்லாவிட்டாலும் விஐபிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த எஸ்காப் பாதுகாப்புடன் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வைக்கக்கூடிய மக்கள் மாளிகைக்கு வந்திருக்கிறார். தனிப்பெரும் கட்சியாக தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு எடுக்க வேண்டும், சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகளை சுட்டிக்காட்டி ஆளுநரிடம் கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் தகவல்கள் என்பதை வெளியாகியிருக்கிறது. இதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலரும் தற்போது வெற்றி கழக தலைவர் விஜயுடன் வருகை தந்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு புறத்தில் பனையூரில் தனது கழக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து புஷியானந்த் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கான திட்டமிடல்களும் அதற்கான பணிகளும் ஒரு புறத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி எப்படியாவது அமைத்து விட வேண்டும் என்பதற்கான அடுத்த கட்ட பணிகளை தீவிரப்படுத்தி இருப்பது இந்த நடவடிக்கைகள் காட்டுவதாக மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சனம் வைக்கக்கூடிய கூட்டாக இருந்து வருகிறது. எனவே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது தேவை இருக்கிறது.
இந்த நிலையில் இடதுசாரி கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அது தொடர்பான தகவல்களை நாளைய தினம் தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாளை ஆலோசனைக்கு பிறகாக அவர்கள் அவர்களது கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என்றால் சுட்டிக்காட்டுகிறார். இந்த நிலையில் தான் தனிப்பெரும் கட்சியாக நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். போட்டியிட்ட அனைத்து கட்சிகளையும் விடவும் நான் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறேன். எனவே தனக்கு தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு என்பது விடுக்க வேண்டும். அதற்கு பிறகாக நீங்கள் குறிப்பிட்ட காலக்கெடு கொடுங்கள், அதற்குள்ளாக நான் எனது பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுகிறேன் என்பதாக கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் அதற்காக இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்திக்க வருகை தந்திருப்பதாகவும் தற்போது கூறப்படுகிறது. இது இல்லை என்றால், ஒருவேளை தற்போது இரண்டாவது முறையாக கோரிக்கை வைத்தும் ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தை நாடலாமா என்ற திட்டமும் தமிழக வெற்றி கழக தலைவர் இருப்பதாகவும் ஒரு கூற்று என்பது இருக்கிறது. பொதுவாக தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் தான் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கும். ஆனால் ஆட்சி அமைவதற்கு முன்பாகவே ஆளுநர் அவர்கள் ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்தை கேட்கிறாரே, இது ஆளுநரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது தானா ஜெயலானி? சிக்கந்தர், இது ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாகவே பார்க்கப்படுவதாக ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருப்பதாகவும் ஆளுநர் தரப்பில் கூறக்கூடிய கருத்தாக இருந்து வருகிறது, தகவலாகவும் இருந்து வருகிறது. ஏனென்றால் வழக்கமாக நடைபெறக்கூடிய நடைமுறை என்று பார்த்தோமே என்றால், தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு தமிழக ஆளுநரிடம் தங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோருவார்கள். உரிமை கோரியதை தொடர்ந்து தமிழ்நாட்டு ஆளுநரும் அவர்களை அழைப்பு விடுத்து அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த பதவியேற்பு விழாவை நடத்தி வைப்பார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் வரலாற்றில் எப்போதும் இல்லாத தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறவில்லை என்றாலும் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் தமிழக வெற்றி கழக தலைவர் 2 இடங்கள்ல போட்டியிட்டு 2 இடங்களிலுமே வெற்றி பெற்றிருப்பதால் அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிறது. எனவே 107 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தான் இருக்கிறது. அப்படி என்றால் வெளியில் இருந்து அவர்களுக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலான அந்த ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. அந்த தேவையின் அடிப்படையில தற்போது காங்கிரசுடனான கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு தருவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில காங்கிரஸ் தங்களது கூட்டணி இணைந்து செயல்பட இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் ஒப்புக்கொள்வதாகவும் ஆதரவு கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை இணைத்துத்தான் நேற்றைய தினம் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து அவர் தனக்கு ஆட்சி அமைக்க உரிமை வழங்க வேண்டும் என்பதாக உரிமை கோரியிருந்தார். இந்த நிலையில் தான் முழுவதுமாக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பது தொடர்பான கடிதத்தையும் முழு விளக்கத்தையும் ஆளுநர் தரப்பில் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு வழக்கமாக நடைபெறக்கூடிய நடைமுறை என்பது பதவியேற்று வைப்பார்கள். பதவியேற்றதற்கு பிறகாக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். பெரும்பான்மையை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் ஆட்சி கலைக்கப்படும். அதற்கு அடுத்ததாக தனி பெரும்பான்மை கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அவர்கள் ஒருவேளை அந்த பெரும்பான்மையை நிரூபித்தார்கள் என்றால் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம். இப்படித்தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நடைமுறையாக இருந்து வந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த முறை பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் தற்போது தெரிவித்ததன் காரணமாக அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை ஒரு புறத்தில் எடுத்து வந்தாலும் கூட தான் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளேன். எனவே அந்த அடிப்படையிலே தனக்கான உரிமையை ஆளுநர் வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைப்பதற்காகவே அது தொடர்பான அந்த சட்ட வழிகாட்டுதல்கள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி ஆளுநருடன் 2வது முறையாக கோரிக்கை வைப்போம் என்ற அடிப்படையிலேயே தற்போது 2வது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். ஜெயலானி, தற்போது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி தாவேகாவிற்கு ஆதரவு அளித்திருக்கிறது. விசிக கட்சியை பொறுத்தவரை அதன் ஆலோசனை கூட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. அதேபோல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளின் நிலை என்ன, குறிப்பாக கம்யூனிஸ்டுகளின் நிலை என்ன, விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்கனவே மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்லக்கூடிய திமுகவுடனான கூட்டணி கட்சிகள் அனைத்துக்குமே, திமுகவை தவிர அனைத்து கூட்டணி கட்சிக்குமே அழைப்பு என்பதை கொடுத்திருக்கிறார்கள். தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கடிதம் வழங்க வேண்டும் என்பதாக ஒரு கடிதம் என்பதை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதம் தங்களுக்கு வந்திருப்பதாக இடதுசாரி கட்சிகளும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சரி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் எங்களுக்கு அழைப்பு என்பதை கொடுத்திருக்கிறார்கள், ஆதரவு வாங்க வேண்டும் என்பதாக கடிதம் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் வைத்த கோரிக்கை நாங்கள் ஏற்கிறோம். அதாவது அந்த கோரிக்கையை நேற்று நாங்கள் எங்களது உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்கிறோம். அந்த ஆலோசனைக்கு பிறகாகவே எங்களது முடிவு என்னவாக இருக்கும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பான
முடிவு எடுக்க முடியும் என்பதாக கூறப்பட்டு வருகிறது. இது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் திமுகவுடனான இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடனான அந்த கூட்டணி என்பது 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், 2 சட்டமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் என 5க்கும் மேற்பட்ட தேர்தல்களை இந்த கூட்டணியாக சந்தித்திருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் தற்போது திமுகவை விட்டு விலகி மாற்று கட்சியை நோக்கி நகர்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது. திமுக மீதான அதிருப்தியை ஒரு புறத்தில் வெளிக்காட்டுகிறது என்பதாக கூற முடியும். ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு மூத்த நிர்வாகிகள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும், திமுக உரிய அங்கீகாரம் கூட்டணி கட்சிகளுக்கு தருவதில்லை என்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். அப்போதே விஜயுடன் சேர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதாகவும் கருத்து என்பது எழுந்தது. ஆனால் அந்த கூட்டணி அப்போது அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமலே போயிட்டது. திமுகவுடனான கூட்டணியில் தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழல் என்பது இருந்தது. ஆனாலும் கூட 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. அதிலும் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை குறைவான அளவே பெற முடிந்தது. அப்படியான நிலைதான் இந்த முறை இருந்தது. அதற்கான காரணம் என்பது விஜய் என்ற ஒற்றை அலைதான். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எதிர்பாராத விதமாக ஏகோபித்த மக்கள் ஆதரவின் காரணமாக 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காங்கிரசிடம் அழைப்பு என்பதனை கொடுத்தார்கள். குறிப்பாக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால், பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றால் உங்களது ஆதரவு என்பது எனக்கு தேவைப்படுகிறது, நீங்கள் வாருங்கள் கோரிக்கை கடிதம் வழங்கினால் அதனை ஏற்று டெல்லி தலைமை ஆலோசனை மேற்கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் இது தொடர்பாக உரிய முடிவை எடுக்கலாம் என்பதாக கூறப்பட்டது. அதற்கு பிறகாகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினர் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஆலோசனை கூட்டத்தை தனியார் நட்சத்திர விடுதியில் மேற்கொண்டார்கள். அன்றைய தினமே பிற்பகல் வாக்கில் கடிதம் என்பதனை கொடுத்தார்கள். நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாகவும், இந்த ஆதரவு என்பது வெளியிலிருந்து வழங்கக்கூடிய ஆதரவாக இல்லாமல் ஆட்சியிலும் பங்கு வகிப்போம் என்பதாக அந்த ஆதரவை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டணி என்பது இந்த தேர்தலில் மட்டும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமல்லாமல் இருக்காது, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள், மாநிலங்களவை தேர்தல், மக்களவை தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்களிலும் இந்த கூட்டணி என்பது தொடரும் என்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இது தமிழக அரசியலில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் புதிதாக ஒரு கட்சி தொடங்கி 2 வருடங்களே ஆகிறது. ஆனால் ஆட்சியை பிரிக்கக்கூடிய அளவிற்காக ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றிருக்கிறார்கள். பல்லாண்டு காலம் பாரம்பரிய மிக்க கட்சியாக பார்க்கப்படக்கூடியது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு சென்றிருக்கிறது என்பது மற்ற கூட்டணி கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்று சற்று யோசித்துக் கொண்டிருந்த கட்சிகள் மத்தியில் தற்போது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. நாம் செல்லலாம் என காங்கிரஸ் போன்ற பழம்பெரும் கட்சிகளை அவர்கள் கூட்டணி செல்லும் போது நம் போன்ற கட்சிகளும் செல்லலாம், சென்றால் மதச்சார்பற்ற கூட்டணியாக இந்த கூட்டணி அமைக்க முடியும் என்பதனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக மற்ற கட்சிகளும் சிந்திக்கிறார்கள். ஆனால் அவர்களும் அவர்களுக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பின்பற்ற வேண்டும், கட்சியில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாங்கள் தங்களது உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை செய்ததற்கு பிறகாக விஜயுடன் கூட்டணி அமைக்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பான முடிவுகளை நாங்கள் தெரிவிப்போம், கட்சி நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியிலும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் சேர்த்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் பொருட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எந்தவித சிரமமும் இல்லாமல் தனது பெரும்பான்மை நிரூபித்ததற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நோக்கி அடுத்த கட்ட நகர்வுகளை தமிழக வெற்றி கழக தலைவர் தீவிரப்படுத்தியிருக்கிறார். அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். ஒருவேளை அதில் வெற்றி பெற்றார், ஏற்கனவே முதல் படியான காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ப்பதிலே தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே 10 ஆண்டு கூட்டணியில் இருந்த திமுகவில் இருந்து முடித்துக் கொண்டு காங்கிரசும் விஜயுடன் இணைந்திருக்கிறது. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த நகர்வாக திமுகவுடனே கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை எப்படியாவது கூட்டணியில் அமைத்து விட வேண்டும் என்பதற்காக அனைத்து பணிகளையும் அனைத்து தரப்புகளில் இருந்தும் தீவிரப்படுத்தியிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அவருடைய காய்நகர்த்தல்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே அரசியல் வட்டாரங்களிலும் பார்க்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறத்தில் இருந்தால் மற்றொரு புறத்தில் ஆளுநரை சந்திப்பது, தான் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறேன், தனக்கான உரிமையை ஆளுநர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து வைத்த வண்ணம் இருக்கிறார். ஆளுநரும் ஆளுநருக்கான அதிகாரத்துக்கு உட்பட்டு தனி பெரும்பான்மையை நீங்கள் நிரூபித்தால் மட்டுமே ஆட்சி கலைப்போம் என்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. எனவே அதற்காகத்தான் 2வது முறையாக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கக்கூடிய எனக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில
தற்போது ஆளுநரை சந்தித்து தங்களுக்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பது தொடர்பாக எடுத்துரைக்க இருக்கிறார் சிக்கந்தர். ஜெயலானி, தற்போது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பிரிந்து வந்து தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது போல அதிமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகளின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது? குறிப்பாக அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது? தவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை அந்த கூட்டணி கட்சிகளுக்குள் எவ்வாறு இருக்கிறது ஜெயலானி? நிச்சயமாக, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுத்தவரை 108 சட்டமன்ற உறுப்பினர்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதே போன்று எதிர்கட்சி அந்தஸ்து பெறக்கூடிய அளவிற்காக அடுத்து இருக்கக்கூடிய 2வது இடத்தில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருப்பது திமுக அரசு. அதற்கு அடுத்தபடியாக அதிமுக, அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இருக்கிறது. இது தற்போது ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் இதர கட்சிகளாக பார்க்கப்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, இடதுசாரி கட்சிகள், முஸ்லிம் லீக் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கட்சிகளே ஆட்சி அமைப்பதற்கான சூழல்கள் இருக்கிறது. தற்போது நாம் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை 2 கட்சிகளிடமே 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் என 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தமிழக வெற்றி கழக தலைவரும் அவரிடத்தில் ஆதரவு என்பதையும் கேட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 1 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது தவிர IUML, அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து விட்டது. தற்போது மீதம் இருக்கக்கூடிய அதாவது அந்த கட்சிக்கான சிம்பல்களில் நின்று வெற்றி பெற்ற கட்சிகளாக இந்த கட்சிகள் எல்லாம் பார்க்கப்படுகிறது. இவர்களையும் தங்களது கூட்டணியில் அழைத்து வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவது ஒரு புறத்தில் இருந்துதான் வருகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய முதற்கட்ட நோக்கமாக இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள், அந்த கட்சிகளை எப்படியாவது தனது கூட்டணிக்குள் வரவழைத்து விட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே முதற்கட்ட காய் நகர்த்தல்களை எடுத்து வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.